டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருக்கார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர நபர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்தார். சம்பவ இடத்துல ஏற்கனவே டெல்லி போலீஸார், என்எஸ்ஜி, என்ஐஏ இந்த புலனாய்வு குழுக்கள்லாம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெடிப்புக்கான காரணம் என்ன அப்படின்றத பல எவிடன்சஸ், ஃபாரன்சிக் எவிடன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பல எவிடன்சஸை அந்த ஸ்பாட்டில் கலெக்ட் பண்ணி அதை ஸ்பாட்லேயே இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தினா அதில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். ஏற்கனவே இது எல்லா ஆங்கிள்லேருந்து நாங்கள் விசாரிச்சிட்ருக்கோம். அதாவது அந்த எல்லா ஆங்கிள் அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா, இது ஒரு விபத்தா முதல்ல, ஏனென்றால் அந்த தீ எழுந்த அந்த அளவு இருக்கு இல்லையா, அது வந்து 2 மாடி அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25-30 அடி உயரம் அந்த தீ எழுந்தது அப்படின்னு ஐ விட்னஸெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம தந்தி தொலைக்காட்சியில் பதிவு செஞ்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த விவரங்கள் அனைத்துமே அமித்ஷா கிட்ட விவரிக்கப்பட்டது போலீஸாரால். ஸோ எனவே அந்த கோணத்தில் இது விபத்தா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடத்துல சிஎன்ஜி வாகனங்களும் இருந்தது. எனவே அதில் இருந்த எரிவாயு அவ்வளோ பெரிய தீப்பிழம்பை ஏற்படுத்தியதா அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். மற்றொரு பக்கம் இது ஒரு குண்டு வெடிப்பா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏனென்றால் இந்த வெடிப்பு நடந்த இடத்துல ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட கார் ஒன்று இருந்துச்சு. அதுவும் இந்த வெடிப்பில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த கார் i20 காரா அப்படின்ற விவரங்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிக்கப்படலை. நமக்கு தெரிஞ்ச விவரங்களை பொறுத்த மட்டும் அங்கே இருந்தது ஒரு ஹரியானா பதிவெண் கொண்ட கார். அந்த காரோட உரிமையாளர் சல்மான் அப்படின்ற ஒரு தகவல் பரவலாக வந்தது. அந்த சல்மானையும் போலீஸார் தொடர்பு கொண்டிருக்கார்கள். அந்த காரை நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன் அப்படின்னு சல்மான் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே விசாரணை கட்டத்தில் இருக்குது. இந்த தகவல் அனைத்துமே உறுதி செய்யப்படும். யார் அந்த காரை பயன்படுத்தினார்கள், எதற்காக அவங்க டெல்லி வந்தாங்க, டெல்லியில் அவங்களுக்கு என்ன வேலை இருந்தது, எப்படி அந்த ஸ்பாட்டில் அந்த டைமில் இருந்தாங்க, இது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டியிருக்கு. இதில் முக்கியமாக இன்னொரு தகவலும் இருக்குது. அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெடிப்பு நடந்த இடத்துல ஹரியானா பதிவெண் கொண்ட கார் இருந்தது இல்லையா, அந்த காரில் தான் வெடிப்பே நடந்ததாகவும் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே போலீஸார் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கட்டமும் இந்த விசாரணையின் முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.